ஹே கைஸ், எங்கடா இவ்வளோ வேகமாக நடந்து போயிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? யூஏஇயில் நேஷனல் டே செலிப்ரேஷன் 3 டேஸ் நடந்துச்சுங்க. இதுக்காக ஆல் ஓவர் யூஏஇயில் வேரியஸ் பிளேசஸில் ஈவெண்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. லைக் ஃபயர் ஒர்க்ஸ், ப்ரொஜெக்ஷன் ஷோ இந்த மாதிரி. இங்கே துபாய் JBR பீச்சில் 8 o'clock ஃபயர் ஒர்க்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நான் ரீச் ஆனது ஏதோ 7:50க்கு தான். எப்படியாவது மிஸ் பண்ணாதோ அதை பார்த்தணுன்னு தான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனேன். இந்த பீச்சுக்கு ஆப்போசிட்ல தான் ப்ளூ வாட்டர் ஐலாண்ட் இருக்கு. அங்க இருக்கிற ஜெயின் ஃபீல்ட்ல லைட் ப்ரொஜெக்ஷன் ஷோ போயிட்டு இருக்கு பாருங்க. இங்க இருந்து பார்க்கும்போதே அதோட வியூ செமையா இருக்கு. அப்கமிங் டேஸ்ல அங்க ட்ரோன் ஷோ நடக்கும். அப்போ போய் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். டைம் 8 ஆச்சு, 8:30 ஆச்சு, 9 ஆச்சு, 10 கூட ஆயிடுச்சு. பட் ஃபயர் ஒர்க்ஸ் மட்டும் நடக்கவே இல்லை. மேபி ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூவா இருந்திருக்கலாம். ஏன் ஸ்டாப் பண்ணாங்கன்னு எக்ஸாக்டா ரீசன் தெரியல. ஒரு சின்ன ஏமாற்றம் தான். சரி, வந்ததுக்கு பீச் ப்ரீஸ் அப்படியே வைப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஜுமைரா பீச் ரெசிடென்ஸ்க்கு பக்கத்தில் இந்த பீச் இருக்கிறதுனால இது JBR பீச்சுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு கொஞ்சம் தூரத்தில் தான் துபாய் மெரினாவும் இருக்குது. தென் பீச் டு மெட்ரோ ஸ்டேஷன் போகிற வாக்வே ஃபுல்லாக இந்த மாதிரி நிறைய லக்ஸரியஸ் கார்ஸ் நின்றுட்டு இருந்துச்சு. நானும் அதெல்லாம் பேன்னு பார்த்துட்டே போயிட்டு இருந்தேன். இது என்ன காருன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே பார்த்தீங்களா, ஹை அண்ட் மாடல் மெக்லரேனோட சூப்பர் கார்ஸ்னால் இங்கே துபாயில் போலீஸ் கான்வாய்க்கு யூஸ் பண்ணுறாங்க. வேறு லெவலில் இருக்காங்க இவங்கெல்லாம். இந்த பாத்வேல உள்ள ரிவரில் பாருங்கள், ஒரு க்ரூஸ் போயிட்டுருக்கு. இங்கே நிறைய க்ரூஸ் அண்ட் யார்ட்ஸ் போகிறத பார்க்கலாம். இங்கே பக்கத்தில் தான் யார்ட் கிளப்ஸும் இருக்குது. இந்த பிரிட்ஜோட வியூ சூப்பராக இருக்குது. பியூட்டிஃபுல் ரிவரு, சுற்றி டாலஸ்ட் டவர்ஸு. இங்கே அப்படியே ரோட்டுக்கு சைடில் பாருங்கள், ட்ராம் போகிறதுக்காக ட்ராம் ட்ராக் இருக்குது. அதில் ட்ராம் ஒரு பக்கம் அழகாக ஸ்லோவாக போயிட்டுருக்கு. துபாயில் இது போல் நிறைய இடத்துல கிளாக் ரெயின் வெண்டிங் மிஷின் வச்சுருப்பாங்க. அதில் நம்ம காயின் போட்டு விளையாடலாம். சில மிஷினில் பார்த்தீங்கன்னா டாய்ஸ்னால் வச்சுருப்பாங்க. அதுவே சில மிஷினில் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ்னால் இருக்கும். லைக் இந்த மிஷினில் இருக்கிறது போல் ஹெட்ஃபோன்ஸு, ஐஃபோன், ட்ரோன் கேமரானா வச்சுருப்பாங்க. நானும் ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி கிளாக் ரெயின் மிஷின் பார்க்கும்போது காயின் போட்டு விளையாடி பார்ப்பேன். பட் ஒரு தடவை கூட எனக்கு கிளிக் ஆனதில்லை. இதுக்கு கொஞ்சம் லக்கும் வேணும். பார்ப்போம் ஃப்யூச்சரில் எடுக்கிறேன் நான்.